ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் அனைவரும் எழுந்து நிற்க உத்தரவு. அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்துக்கு முன் வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அதற்காக புதிய விதிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும். வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படும் போது பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நிற்பது கட்டாயம். தியேட்டர்கள் மற்றும் பொது இடங்களிலும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படலாம். ஆனால் அங்கு எழுந்து நிற்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ஜனாதிபதி அல்லது கவர்னர் பங்கேற்கும் நிகழ்ச்சி தொடக்கத்திலும் முடிவிலும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டும். வந்தே மாதரம் பாடலில் உள்ள 6 பத்திகளையும் முழுமையாக பாட வேண்டும். ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் போன்ற அரசு ஊடகங்களில் ஒளிபரப்பப்படும் ஜனாதிபதி உரையின் முதலிலும் கடைசியிலும் வந்தே மாதரம் பாடல் இனி இசைக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவு விழாவை இந்தியா கொண்டாடி வரும் நிலையில் இந்த முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மௌனம் கலைத்தார் நரவனே, புத்தக சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி, பொய் பரப்பிய ராகுல், பாஜ பாய்ச்சல். ராணுவ முன்னாள் தளபதி மனோஜ் முகுந்த் நரவனே 4 Stars of Destiny என்ற பெயரில் சுயசரிதை புத்தகத்தை எழுதியுள்ளார். அதில் கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்தினர் உடனான மோதல் உட்பட பல்வேறு விவகாரங்களை நினைவு கூர்ந்துள்ளார். இந்த புத்தகத்துக்கு ராணுவ அமைச்சகம் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் புத்தகத்தின் சில முக்கிய தகவல்கள் இணையதளத்தில் வெளியாகின. இந்நிலையில் பார்லிமெண்டில் அந்த புத்தகத்தில் உள்ள சில குறிப்புகளை காங்கிரஸ் எம்பி ராகுல் படிக்க முயன்றார். வெளியாகாத புத்தகத்தை படிக்க சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். இதை காரணம் காட்டி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு சபையை முடக்கின. இந்நிலையில் நரவனே எழுதிய புத்தகத்தின் பதிப்புரிமையை வைத்துள்ள பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் நிறுவனம் அந்த புத்தகம் அச்சு அல்லது டிஜிட்டல் என எந்த வடிவிலும் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தது. வெளியாகாத புத்தகத்தின் குறிப்புகள் இணையதளங்களில் வெளியானது தொடர்பாக டில்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் கூறியதாவது: தனது புத்தகம் விற்பனைக்கு கிடைப்பதாக நரவனே முன்பு ட்வீட் செய்திருந்தார். ஆனால் புத்தகம் வெளியிடப்படவில்லை என்று பதிப்பகம் சொல்கிறது. புத்தகம் அமேசானில் கிடைக்கிறது. இந்த விவகாரத்தில் நரவனே பொய் சொல்கிறாரா அல்லது பதிப்பகம் பொய் சொல்கிறதா என்று தெரியவில்லை. யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ராகுல் கூறியிருந்தார். இந்த விவகாரத்தில் முதன்முறையாக ராணுவ முன்னாள் தளபதி நரவனே மௌனத்தை கலைத்துள்ளார். பென்குயின் பதிப்பகத்தின் விளக்கத்தை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள நரவனே நிலைமை இதுதான் என்று பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் அந்த புத்தகம் எந்த வடிவிலும் வெளியிடப்படவில்லை என்பதை அவரே உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் பொய் கூறிய ராகுல் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜ வலியுறுத்தியுள்ளது. பாஜ தேசிய செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி கூறியதாவது: லோக்சபாவில் பொய்களையும் புனைக்கதைகளையும் முன்வைக்க முயன்றதன் மூலம் ராகுல் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் ராகுல் தான் பொய் சொல்கிறார். அவர் பொய் சொல்வது நிரூபணமாகியுள்ளது. அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சுதான்ஷு தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ரேஸ் நடத்திய பஸ் டிரைவர்கள் சென்டர் மீடியனில் மோதியது பஸ். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அரசு பஸ்களுக்கு இணையாக தனியார் பஸ்களும் அதிக அளவில் இயங்குகின்றன. அந்த சாலையில் தொழில் போட்டி காரணமாக பஸ்களை தாறுமாறாக இயக்குவது தொடர்கதையாக உள்ளது. நேற்றிரவு கோவையிலிருந்து ஊட்டிக்கு அரசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதன் பின்னே மேட்டுப்பாளையம் செல்லும் தனியார் பஸ் வந்தது. 2 பஸ்களுக்கும் டிக்கெட் ஏற்றுவதில் தகராறு ஏற்பட்டது. போட்டி போட்டுக்கொண்டு 2 பஸ் டிரைவர்களும் அதிவேகமாக பஸ்களை இயக்கினர். இதனால் பஸ்ஸில் இருந்த பயணிகள் பீதியடைந்தனர். காரமடை அருகே சாந்திமேடு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது தனியார் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதியது. இதில் பயணிகள் லேசான காயத்துடன் தப்பினர். இந்த வழித்தடத்தில் தொழில் போட்டி காரணமாக இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நடப்பதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். பயணிகளை பற்றி கவலைப்படாமல் போட்டி போட்டு பஸ் இயக்கும் டிரைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென
மக்கள் வலியுறுத்துகின்றனர். ரோஜா கண்காட்சி பணிகளை துவக்கி வைத்த கலெக்டர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளை கவர மே மாதத்தில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி நடத்தப்படுகிறது. அதற்கான முன்னேற்பாடாக ஊட்டி ரோஜா பூங்காவில் கண்காட்சிக்காக ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணி இன்று துவங்கியது. இதனை நீலகிரி கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துவக்கி வைத்தார். பூங்காவில் மொத்தம் 4301 ரகங்களில் 32,800 ரோஜா செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதனை பூங்கா ஊழியர்களை கொண்டு கவாத்து செய்யும் பணி நடந்து வருகிறது. மே மாதம் முதல் வாரத்தில் கவாத்து மேற்கொண்ட ரோஜா செடிகளில் பூக்கள் பூத்து குலுங்கும். தங்கம் விலை மீண்டும் உயர்வு. இன்றைய விலை நிலவரம். சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம், வெள்ளி விலை உயர்ந்து வருகிறது. நேற்று முன்தினம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,640 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 300 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆட்சியில் பங்கு தரவே முடியாது. காங்கிரசுக்கு ஸ்டாலின் நெத்தியடி. குளிர்காய நினைத்தால் அது நடக்காது. ஆட்சியில் பங்கு, அதிக சீட் கேட்டு திமுகவுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அதிலும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பொதுவெளியில் பேசி வருகின்றனர். இதனால் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட தொடங்கவில்லை. இந்நிலையில் சென்னையில் இந்தியா டுடே கருத்தரங்கம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: 2021 சட்டசபை தேர்தலை ஒப்பிடும்போது 2026 சட்டசபை தேர்தல் எங்களுக்கு கடினமாக இருக்காது. நிறைய சாதனைகளை திமுக அரசு செய்திருக்கிறது. அவற்றை மக்களிடம் எடுத்து சொல்லி வெற்றி பெறுவோம். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். திமுக அரசு தொடர வேண்டும், நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் நாங்கள் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறோம். மத்திய அரசால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கவோ மறைக்கவோ முடியவில்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் கொடுத்தது 0. தேர்தலில் அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தரப்போவதும் 0 தான் என ஸ்டாலின் கூறினார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 12% ஓட்டு வித்தியாசம் உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் எத்தனை கூட்டணிகள் அமைந்தாலும் திமுக கூட்டணிதான் வெல்லும் கூட்டணியாக இருக்கும். திமுக கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு செய்திகள் பரப்புகிறார்கள். திமுக காங்கிரஸ் இடையே எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் வரும், குளிர்காயலாம் என மற்ற கட்சிகள் நினைப்பது நடக்காது. ஆனால் ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இது காங்கிரஸ் தலைமைக்கு நன்றாக தெரியும். அரசியலை தாண்டி ராகுலை ஒரு சகோதரராக பார்க்கிறேன். அவரும் அப்படித்தான். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் தலைவர்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தனது முடிவை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்துக்கும் வரியை குறைத்த அமெரிக்கா. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின் வர்த்தக பற்றாக்குறையை போக்க உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை மேற்கொண்டார். இதன்படி வங்கதேசத்திற்கு கடந்த ஆண்டு ஏப்ரலில் 37% வரி விதிக்கப்பட்டது. நீண்ட பேச்சுகளுக்கு பின் கடந்த ஆகஸ்டில் வரி 20% குறைக்கப்பட்டது. இந்நிலையில் வங்கதேசம் அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் சில தினங்களுக்கு முன் கையெழுத்தானது. இதன்படி அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், மோட்டார் வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், மருத்துவ சாதனங்கள், இயந்திரங்கள், எரிசக்தி பொருட்கள் மற்றும் சோயா சார்ந்த பொருட்களுக்கு வங்கதேச சந்தையில் குறிப்பிடத்தக்க முன்னுரிமை அளிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க பால் பொருட்கள், பன்றி இறைச்சி, மாட்டிறைச்சி மற்றும் கோழி இறைச்சி, கடல் உணவுகள், அரிசி மற்றும் தானியங்கள் மீதான இறக்குமதி வரியை வங்கதேசம் தள்ளுபடி செய்துள்ளது. தற்போது பாதாம் பருப்பு மீது விதிக்கப்படும் 53.60% வரி அடுத்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக குறைக்கப்பட்டு 0ஆக்கப்படும். இவை தவிர
31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க கோதுமை, சோயா மற்றும் சோளத்தை இறக்குமதி செய்யவும் அடுத்த 15 ஆண்டுகளில் 1.35 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க எரிசக்தி பொருட்களை வாங்கவும் வங்கதேசம் ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்தியில் தயாரிக்கப்படும் ஆடைகளுக்கு 0 வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு இந்திய ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியை பாதிக்குமா என ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் கவலையடைந்துள்ளனர்.